எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான ஜென்ரல் அவேர்னஸில் 6வது பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 5 பார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 6வது பார்ட்டு. இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸில் ஜென்ரல் அவேர்னஸில் நம்மளுக்கு தெரியும், ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா 3 மார்க்கு, மொத்தமாக 75 மார்க்குக்கு இந்த எக்ஸாம், அதாவது இந்த ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக்கை கவர் பண்ணாலே இந்த ஜென்ரல் அவேர்னஸில் 25 அவுட் ஆஃப் 25 வந்து போட்டுடலாம். ப்ளஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் படித்தோம்னா போட்டுடலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம ஸ்கூல் புக் ஓரியன்டாக கொண்டு போகிறோம். ஒரு லெசனை நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, புதுசாக அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மற்றவங்களும் வந்து பார்த்தோன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு எனக்கு வீடியோஸ் போட ரொம்பவே பூஸ்டப்பாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இதை பொறுத்த வரைக்கும் தேர்தல், அரசியல் கட்சி மற்றும் அழுத்தக்குழு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேர்தல்னா என்ன, அரசியல் கட்சி அப்படின்றது, அழுத்தக்குழுனா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட புக் இருந்தால் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, இந்திய தேர்தல் முறையை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து பின்பற்றக்கூடிய தேர்தல் முறையிலேருந்து பின்பற்றப்படுகிறது. இந்திய தேர்தல் முறை வந்து எந்த நாட்டுடைய தேர்தல் முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இங்கிலாந்து அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்புடைய 15வது பகுதி எதுலேருந்து எது வரையும் அப்படின்னு கேட்பாங்க. 324லேருந்து 329 வரையும் எதை பற்றி சொல்லுதுன்னா தேர்தல் முறை. தேர்தல் முறையை பற்றி எந்த பகுதி சொல்லுது அப்படின்னா 15வது பகுதின்னு சொல்லணும். ஓகேங்களா? 15வது பகுதி. அந்த பகுதி எந்த பிரிவுலேருந்து எந்த பிரிவு வரையும் இருக்கும் அப்படின்னா 324ன்ற பிரிவுலேருந்து 29ன்ற பிரிவு வரையும் இருக்கும். தேர்தல் முறைன்ற பகுதி 15வது பகுதி 324ன்ற பிரிவுலேருந்து 329ன்ற பிரிவு வரையும் இருக்கும். தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 324 படி வழிவகை செய்யுது. 324வது பிரிவு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து அமைக்கிறத பற்றி சொல்லுது. ஓகேங்களா? தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தலைமை ஆணையர் இருப்பாங்க, எத்தனை ஆணையர்கள், நார்மலான ஆணையர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னா ஒரு தலைமை ஆணையர்களும் துணை ஆணையர்கள் வந்து பார்த்தோன்னா 2 பேர் வந்து இருப்பாங்க. 1+2 மொத்தமாக 3 பேர் வந்து இருப்பாங்க. தேர்தல் ஆணையர்களில் மொத்தம் மெம்பர்ஸ் வந்து 3 பேர். ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர், அந்த மாதிரி வந்து 2 பேர் வந்து இருப்பாங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் சோழர் காலத்தில் குடவோலை முறை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் இந்திய லெவலில் படிச்சுக்கலாம். தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்தின் தலைவர்னு யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர். இந்தியாவில் ஜனவரி 25ஆம் நாளான தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம். தேசிய வாக்காளர் தினம் எப்போ அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஜனவரி 25 அப்படின்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நோட்டாவுடைய அப்ரிவேஷன் கேட்கலாம். இதுக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்திய தேர்தல் நடத்தை விதின்னு சொல்லுவாங்க. நடத்தை விதி 1961 அப்படின்ற சட்டத்தின்படி விதி எண் 49O அப்படின்ற இதுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இந்திய தேர்தல் நடத்தை விதி 1961 சட்ட விதி 49O படி இந்த நோட்டா கொண்டு வந்திருக்காங்க. நோட்டானா நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து, VVPAT இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு கேட்கலாம். ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓகேங்களா? நம்மளோட யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பேப்பர் வந்து ஷோ ஆகும் இல்லையா, அதான் VVPAT அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 2014 தேர்தலில் அறிமுகப்படுத்திருக்காங்க. 2014 நடைமுறைப்படுத்தப்பட்ட நோட்டாவும் 2014 தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா. ஓகேங்களா? நோட்டாவை இந்தியா வந்து எத்தனாவது நாடாக வந்து அறிமுகப்படுத்தினது அப்படின்னு கேட்பாங்க. 14வது நாடு 2014 கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியாவில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, அடுத்து, இந்தியாவில் 2 வகையான தேர்தல் வந்து இருக்குது. ஒன்று நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். ஓகேங்களா? நேரடி தேர்தலை பொறுத்த வரைக்கும் எம்பி, எம்எல்ஏ, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகள் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் இவங்களெல்லாம் நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது நம்ம டேரெக்டாக போயிட்டு ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரடி தேர்தல் முறைக்கு
ஒரு நிறைகள் மெரிட்ஸை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் தங்களது பிரதிநிதியை வந்து நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கிறதுனால நேரடி தேர்தல் முறை வந்து வலுவான மக்களாட்சி கொண்டதாக வந்து இருக்குது. நம்ம டைரெக்டாக நம்மளே தேர்ந்தெடுக்கிறதுனால நம்ம வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய குறையை பொறுத்த வரைக்கும் அதிக செலவு கொண்டதாக இருக்குது. அரசாங்கத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிக செலவு வந்து இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா மறைமுக தேர்தல் முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் இருக்காங்களே எம்எல்ஏ எம்பிஸை அவங்க வந்து அந்த இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அதாவது குடியரசுத் தலைவருக்கெலாம் நம்ம ஓட்டு போடுவோமா டேரெக்டாக போயிட்டு அப்படின்னா இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு மறைமுக தேர்தலுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. இதோடைய நிறைகளை பொறுத்த வரைக்கும் மறைமுக தேர்தல் நடத்த செலவு வந்து குறைவு, செலவு வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. நிறைய பூத்ஸ் வந்து அலாட் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் இதாக இருந்தாலே போதும், அவங்களுக்குள்ளே ஓட்டு போட்டுப்பாங்க. ரொம்பவே கம்மியான ஆட்கள், எல்லா மக்களும் போய்ட்டு ஓட்டு போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அடுத்து மறைமுக தேர்தல் முறையானது பெரிய நாடுகளுக்கு உகந்தது. பெரிய பெரிய நாடுக்கு வந்து எல்லா மக்களையும் போட்டு திரட்ட முடியாது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு உகந்ததாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர்கள் மூலம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதாவது தேர்தல் குழாம், அதாவது எலக்ட்ரல் காலேஜ் மூலமாக தான் வந்து பார்த்தோன்னா இந்திய குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, பாராளுமன்றத்தில் இரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது பாராளுமன்றத்தில் லோக்சபா ப்ளஸ் ராஜ்யசபா அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அதில் இன்வால்வ் ஆவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் அவங்க மட்டும் இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. பாராளுமன்றத்து இரு அவையில் மற்றும் சட்டமன்றங்களில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது நியமிக்கப்படுறோன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ராஜ்யசபாவில் ஒரு 12 பேரை நியமிக்கிறார் இல்லையா. ஓகேங்களா. இந்த மாதிரி நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இந்த குடியரசுத் தலைவர் இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்களான்னு கேட்பாங்க. இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அடுத்து ஒரு கட்சி முறை, இதுக்கான எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும் அந்த நாட்டில். என்னென்ன நாடு? சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். ஓகேங்களா. இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னென்னா, ஒரே ஒரு வடை அதாவது வடகொரியாவும் இதுக்கு எடுத்துக்காட்டு. இன்னொரு லோயர் ஸ்டாண்டர்ட் புக்கில் 7th இருக்குன்னு நினைக்கிறேன். வடகொரியாவுக்கும் இந்த ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வடை வாங்க வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் ஒரு க்யூவே நிற்கிது. எப்படி நிற்கிதுன்னா ரஷ்யா நிற்கிது. ஓகே. சோவியத் யூனியன் ரஷ்யா தானே. ஒரே ஒரு வடை அப்படின்னா வடகொரியா. ஒன்றுனா ஒரு கட்சி முறை. ஓகே. ஒரே ஒரு வடையில் ஒன்றுனா ஒரு கட்சி முறை. வடைனா வடகொரியா. எங்கே நிற்கிறாங்கன்னா சீனாவில் நிற்கிறாங்க சீனா. கியூவில் நிற்கிறாங்க கியூபா. எப்படி நிற்கிறாங்கன்னா ரஷ்யா நிற்கிறாங்க ரஷ்யா. அதாவது முன்னாள் சோவியத் யூனியன் என்னது ரஷ்யான்னு அர்த்தம். நாம வச்சுக்கலாமா. அடுத்து இருக்கட்சி முறை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான் இருக்கும். ஒன்று அமெரிக்கா, இங்கிலாந்து. ஓகேங்களா. இருக்கட்சி முறை எங்கெங்கே இருக்குது? அமெரிக்காவில் 2 கட்சி இருக்குது, இங்கிலாந்தில் ஒரு 2 கட்சி இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 3வது கட்சியாக வந்து பார்த்தோன்னா எலான் மஸ்க் வந்து அமெரிக்காவில் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்காரு. அதை பார்ப்போம் என்னென்ட்டு. அப்படி மாற்றினாங்கன்னா இந்த இருக்கட்சி முறையிலேருந்து அமெரிக்காவே தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா இந்தியா, இலங்கை, ஃப்ரான்ஸு, இத்தாலி. பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன? இந்தியா, இலங்கை, ஃப்ரான்ஸு, இத்தாலி. ஓகே. நெக்ஸ்ட்டு தேசிய கட்சியை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்களாவது மாநில கட்சி அப்படின்னு ஒரு தகுதியை இருக்குமானால் அது தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்சியை வந்து நேஷ்னலைஸ்டு பார்ட்டியாக ஆக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அது 4 மாநிலங்களில் மாநில கட்சி அப்படின்னு ஒரு தகுதியை வந்து பெற்றிருந்துச்சு அப்படின்னா அது வந்து தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும். 2014 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி எவ்வளவு அப்படின்னா 7. ஓகேங்களா. 2017 படி எத்தனை நேஷ்னலைஸ் பார்ட்டி இருக்குது தேசிய கட்சி இருந்துச்சு அப்படின்னா 7 இருந்துச்சு. இப்போ கரண்ட்டில் மொத்தமாக 6 இருக்குது. அந்த 6 என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து பிராந்திய கட்சிகள், அதாவது இந்த அடுத்து மாநில கட்சிகள், மாநில கட்சியை பொறுத்த வரைக்கும் பிராந்திய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்து மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலையோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை வந்து பெற்றிருக்க வேண்டும். எதுக்கு அப்படின்னா ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கணும் அப்படின்னா மக்களவை தேர்தல்லையோ அதாவது லோக்சபா எலெக்ஷன்லையோ அல்லது மாநில சட்டசபை தேர்தல்லையோ நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்லையோ குறைந்தபட்சம் 4 மாநிலம் எடுத்துக்கோங்க. அந்த 4 மாநிலத்தில் பதிவான மொத்த வாக்குகள், அது 4 மாநிலத்தை எடுத்தோம்னா ஒரு 100% வாக்கு இருக்குமா, அதில் ஒரு 6% வாக்கு நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து ஆக்குவாங்க. 2வது பாயிண்ட்டு,
இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற்று மொத்தம் ஒரு மக்களவையில் லோக்சபாவில் மொத்தம் ஒரு 100% இடங்க இருக்குன்னா அதில் ஒரு 2% இடம் நீங்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தீங்க அப்படின்னாலும், மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்லேருந்து அதை வந்து இந்த 2% வந்து 3க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்லேருந்து குறைந்தபட்சம் நீங்கள் பெற்றிருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 3 மாநிலம், அதில் மொத்தமாக சேர்த்து ஒரு 2% வாக்கு நீங்கள் 100%த்தில் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து என்ன ஆக்குவாங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆக்குவாங்க. குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருந்த வேண்டும். குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றுவாங்க. இந்த க்ரைட்டீரியாவில் எதாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, ஒரு கட்சியில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்காருன்னா அவருக்கு என்ன போஸ்ட் கொடுப்பாங்கன்னா கேபினட் அமைச்சர் அப்படின்ற ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. பொது கணக்கு குழுவின் தலைவராக இவர் அரசு துறைகளில் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குவதோடு மக்கள் நலனுக்காக செலவிடப்படும் பொது பணத்தை ஆய்வு செய்வார். பொது கணக்கு குழுவுடைய தலைவராக வந்து இருப்பார். ஓகேங்களா. மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறார். மத்திய கண்காணிப்பு ஆணையம்னு ஒரு ஆணையம் இருக்கும். அதோடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிப்பவர் யார் அப்படின்னா இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழு, அந்த வார்த்தை வந்து எந்த நாடுலேருந்து உருவாகுனது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுலேருந்து உருவானது. அழுத்த குழுக்கள் அப்படின்ற சொல் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து உருவானது. அழுத்த குழுக்கள் அப்படின்றது நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா அழுத்த குழுக்கள் எடுத்துக்காட்டு, இந்தியாவில் என்னென்ன அழுத்த குழு வந்து இருக்குது அப்படின்னா FICCI, அதாவது இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அதாவது AETUC, அகில இந்திய விவசாயி சங்கம் AIKS. இந்த இதை மட்டும் நாம வச்சுக்கோங்க. இதுக்கு அப்ரிவேஷன் கொஞ்சம் வெளில தேடிக்கோங்க. ஓகேங்களா. தமிழில் இங்கிலீஷில் அப்ரிவேஷன் பார்த்துக்கணும். இந்திய மருத்துவ சங்கம் அப்படின்றது IMA, அகில இந்திய மாணவர் சம்மேளம் ASF, அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, இளம் பதாக சங்கம் அதாவது YBA, தமிழ் சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்கம், நர்மதா பச்சோவா ஆந்தோலன். இதெல்லாம் வந்து அழுத்த குழுக்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. அழுத்த குழுக்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழு வந்து சொல்லுவாங்க. அரசுடைய மற்றொரு முகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது அழுத்த குழுக்கள்னு சொல்லுவாங்க. அரசுக்கு தகவல் அளிப்பதிலும் ஆலோசனைகள் வழங்குவதிலும் இந்த அழுத்தக்குழு வந்து வலுவாக பங்களிப்பு செய்து வருகிறது. கொள்கை உருவாக்க செயல்முறைகளில் அவர்கள் தொடர்ந்து ஆலோசனை வந்து தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையின் இந்தியா எந்த தேர்தல் முறை வந்து ஏற்றுக்குது அப்படின்னா இங்கிலாந்துடைய தேர்தல் முறையை பின்பற்றி தான் இந்தியா வந்து ஏற்றுக்கிட்டு. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட வழிவகை செய்யக்கூடிய அரசு பிரிவு வந்து 324. ஓகேங்களா. தேர்தல் ஆணையத்தை பற்றி 15வது பகுதி வந்து சொல்லும். பிரிவு 324லேருந்து 329 வரையும் சொல்லும். ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதி வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது? 15வது பகுதி. ஓகே. பல்வேறு அரசியல் கட்சிகள் தேசிய கட்சியாவோ அல்லது மாநில கட்சியாவோ அங்கீகரிப்பது யார் அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான் அங்கீகரிக்கும். ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தல் வந்து நடத்த உறுதி செய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டு தான். நோட்டா முறையை அறிமுகப்படுத்தியது வந்து 2014 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நோட்டாவை இந்தியா வந்து எத்தனாவது நாடாக அறிமுகப்படுத்தினா 14வது நாடாக அறிமுகப்படுத்திருக்கோம். அழுத்த குழுக்கள் அப்படின்ற சொல்ல உருவாக்குனது யார் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுலேருந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்தக்குழுக்கள் வந்து இருக்குது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருப்பது போல் இந்தியாவில் அழுத்தக்குழு வந்து வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் வந்து கொண்டிருப்பாங்க. தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி 25ஆம் நாள் கொண்டாடுவாங்க. ஓட்டர்ஸ் டே வந்து ஜனவரி 25. இந்தியாவில் பல கட்சி முறை வந்து பின்பற்றிருக்கோம். ஓகேங்களா. ஒரு கட்சி முறையா பல கட்சி முறையா? பல கட்சி. இந்தியாவில் சந்து ஒரு கட்சி இருக்கும். அது பல கட்சி முறை அப்படின்னு சொல்லலாம். 2017ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி வந்து 7, இப்போ 6 இருக்குது. அந்த 6 என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன். தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நர்மதா பச்சோவன் ஆந்தோலன் என்னும் அப்படிங்கிறது ஒரு அழுத்த குழுக்கு எடுத்துக்காட்டு. தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் 7 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க 2017 படி. ஒரு கட்சி முறைங்கிறது சீனாவுக்கு எடுத்துக்காட்டு. இரு கட்சி முறை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடு. அழுத்த குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வணிக குழு வந்து ஒரு அழுத்த குழு. ஓகேங்களா. தேங்க்யூ.